நிச்சயமாக பிரஜாசக்தி என்ற ஒன்றை உருவாக்குகின்ற பொழுது நாங்கள் சந்தோஷம் அடைந்தோம். அதனூடாக அந்தந்த பிரதேசங்கள் முன்னேறும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த நிர்வாகத்தை செய்கின்ற பொழுது அதற்கு அதாவது அந்த ஊரில் இருக்கின்ற நிர்வாகத்தோடோ அது பள்ளியா கோயிலா எந்த நிர்வாகத்தோடும் கலந்துரையாடாமல் அங்கே இருக்கின்ற ஆர்டிஎஸ் விமன் ஆர்டிஎஸ் அல்லது பாடசாலை அபிவிருத்தி குழு யாரோடும் கலந்துரையாடாமல் அந்த ஊரில் இருக்கின்ற கல்விமான்களோடு அல்லது அந்த ஊரில் இருக்கின்ற சமூக பற்றாளர்களோடு கலந்துரையாடாமல் அதாவது அந்த கிராமங்களிலே யார் கடந்த தேர்தலிலே போஸ்டர் ஓட்டினார்களோ இந்த அரசாங்கத்திற்கு, யார் இந்த கடந்த தேர்தலிலே இந்த அரசாங்கத்திற்கு போஸ்டர் போன்ற வேலைகளை செய்தார்களோ அவர்களை தலைவர்களாக நியமித்து அவர்களுக்கு கீழே அவர்கள் விரும்புகின்ற பலரை உறுப்பினர்களாக நியமித்து செயல்படுகின்ற ஒரு அமைப்பாக அது மாறியிருக்கிறது. அந்தந்த பிரதேசங்களிலே இந்த நாட்டுடைய சட்டத்தின் பிரகாரம் யாப்பின் பிரகாரம் பிரதேச சபை, நகரசபை, மாநகர சபை உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் கூட என்பிபி அரசாங்கத்துக்கு அந்த கட்சியை சாராதவர்களாக இருந்தால் இந்த குழுவில் கூட தலைவர்களாகவோ அல்லது உறுப்பினர்களாகவோ சேர்க்கப்படாமல் செயல்படுவது ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல்பாடு. இந்த நாடு உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே பேரினவாத சக்திகளுடைய எது கடந்த கால செயல்பாடுகளால் தனிநாடு கேட்டு ஒரு சமூகம் போராடிய வரலாறு இருக்கின்ற பொழுதும் இந்த நாட்டிலே இனமத பேதங்களுக்கு அப்பால் அனுரகுமார திசாநாயக்க என்ற ஒருவரை ஜனாதிபதியாக்குவதற்காக யாழ்ப்பாணம் தொடக்கம் ஹம்பாந்தோட்டை வரை வாழ்கின்ற மக்கள் இனமத பேதங்களுக்கு அப்பால் அவருக்கு ஆதரவு தெரிவித்ததற்குரிய நன்றி கடனாக இன்று அந்தந்த கிராம ஊரவர்கள் தாங்கள் விரும்பி தெரிவு செய்த பிரதேச சபை அல்லது உள்ளூராட்சி உறுப்பினர்களை புறம் ஒதுக்கிவிட்டு யாரோ ஒருவர் வந்து அல்லது அந்த கட்சிக்கு போஸ்டர் ஒட்டினாரோ அல்லது அந்த கட்சிக்கு வாழ்பிடித்தாரோ அவரை ஊர் தலைவராக நியமிக்கின்ற ஒரு செயல்பாடு இந்த நாட்டிலே ஒரு சாபக்கேடாக நாங்கள் பார்க்கிறோம். 75 வருட சாபக்கேடு என்று பேசியவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு அரசாங்கம் செய்யாத ஒரு மோசமான செயலை இந்த பேரிலே செய்து கொண்டிருப்பது அவர்களுடைய எதிர்கால அரசியலுக்கு ஒரு பேர் ஆபத்தாக அமையும் என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கீழோயா திட்டம் என்பது தமிழ் மக்கள் வாழ்ந்த அந்த பிரதேசங்களிலே பாரம்பரியமான ஒரு பெரிய காட்டை அழித்து, பாரம்பரிய காடு அது மன்னாரிலே அல்லது சாலம்புக்குளத்திலே பெரிய மடுவிலே அல்லது மடுவிலே இந்த காடுகள் எல்லாம் ஏற்கனவே பழைய காடுகள் அல்ல. அதெல்லாம் 2012 சமாதானத்துக்கு பிறகு 2009 சமாதானத்துக்கு பிறகு 2012 தான் காடுகளாக கெசட் பண்ணப்பட்டது. ஆனால் அந்த கீழோயா திட்டம் என்று இப்பொழுது 5000 ஏக்கர் காட்டை அழிக்க எடுக்கின்ற அந்த செயல்பாடு, அந்த காடுகள் பல 100 வருடங்கள் பழமை வாய்ந்த காடுகள், பல தசாப்தங்களுக்கு முன்னர் ஃபாரஸ்டுக்கு கெசட் பண்ணப்பட்ட காணிகளை அதாவது ஒரு பேரினவாத இனம் வாழ வேண்டும் என்பதற்காக வேறு மாவட்டத்திலே வாழுகின்ற பேரினவாத மக்களை கொண்டு வந்து குடியேற்ற வேண்டும் என்பதற்காக செய்கின்ற ஒரு பெரிய சதி. அந்த சதிக்கு 5000 பெரிய ஏக்கர் காணிகளை பெரும் காடுகளை அழித்து செய்கின்ற திட்டம் ஒரு பிழையான திட்டம். உண்மையாக இந்த நாட்டிலே சுற்றாடலை பாதுகாக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றவர்கள் இருந்தால் இதற்கு எதிராகத்தான் வழக்கு போட வேண்டுமே ஒழிய, இதற்கு எதிராகத்தான் செயல்பட வேண்டும் ஒழிய, மன்னார் புத்தளம் பாதை 100 வருடம் பழமை வாய்ந்த பாதையை மூடுவதற்கு வழக்கு போட்டு அதிலே வெற்றி கண்டு அதிலே சந்தோஷம் அடைவது, அதை நியாயப்படுத்தி பேசுவது நியாயமானதல்ல. எனவே இவ்வாறான கீழோயா திட்டம் தான் உண்மையான சுற்றுலா அதாவது சுற்றுச்சூழல் பாதிப்பு, உண்மையான ஒரு பெரிய அநியாயம். அதுவும் இந்த நாடு இவ்வாறான ஒரு நாட்டிலே வடகிழக்கு தமிழ் பேசும் மக்கள் அதிகமாக வாழுகின்ற வவுனியா மாவட்டத்திலே இவ்வாறான அல்லது இந்த வன்னி மாவட்டத்தில் இவ்வாறான செயல்பாடு கண்டிக்கத்தக்கது. இதற்கு எதிரான செயல்பாடுகளில் எமது கட்சியும் ஒன்று சேர்ந்து, தமிழ் தரப்புகள் எங்களை இது சம்பந்தமாக அழைக்கவில்லை, அவர்கள் எடுக்கின்ற இந்த நடவடிக்கைகளுக்கு நாங்களும் பூரண ஆதரவை இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே வழங்கி செயல்படுவோம்.